சரியான வெல்டிங் சம்பவங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஈச்சர் 242 டிராக்டரில் ஃப்ரண்ட் வீல் சஸ்பென்ஷன் பாடியும் இன்ஜின் பாடியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெட் போல்ட்டு 1.5 இன்ச்சு ஆழத்தில் கட் ஆயிருக்கு. இந்த போல்ட்டை எப்படியாவது எடுக்கணுங்க. ஒருவேளை இந்த போல்ட்டை நம்ம எடுக்காமல் அப்படியே வச்சு ஓட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு போல்ட்டாக கட் ஆகி கடைசியில் பாடியே கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது இந்த கட்டான போல்ட் எடுத்து கொடுக்கணும் தான் நம்ம கிட்ட கஸ்டமர் வந்தாருங்க. இந்த போல்ட்டை 2 வகையில் எடுக்கலாம். ஒன்று இந்த பாடி எல்லாத்தையும் கழட்டிட்டு ஃப்ரீயாக எந்த இடத்துலையும் வெல்டிங் படாமல் நம்ம எடுக்கணுங்க. இல்லைனா உடஞ்ச போல்ட்டை இப்போ பாடி இருக்கிற நிலைமையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வெல்டிங் மெட்டலை வெளியில் எடுத்துகிட்டு வந்து மேலே ஒரு போல்ட்டை பற்ற வச்சு எடுக்க ட்ரை பண்ணுங்க. நான் 2வது மெத்தட் தான் சூஸ் பண்ணேன். எப்போவுமே நம்ம அதிக செலவு இழுத்து விட மாட்டோம். மேக்ஸிமம் இருக்கிற நிலைமையிலே வேலையை முடிக்க தான் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்டிங் மெட்டல் எடுத்துகிட்டு வந்து மேலே ஒரு போல்ட்டை வச்சு பொறுமையாக எப்படியோ அந்த போல்ட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆனிச்சு. இப்போ இந்த இடத்த பார்த்தாலே தெரியும். இப்போ மறுபடியும் அது கட் ஆகிடுச்சிங்க. ஸோ 2-3 டைம் நான் ட்ரை பண்ணி இப்போ அந்த போல்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன். நிறைய நண்பர்கள் ஓட்டை போட்டு எடுக்கலாம்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல ட்ரில்லிங் மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டை போட்டு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி எடுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிராக்டர் வச்சிருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.